இது பாருங்கள், இதுவும் காமனாக எடுத்தே பண்ணிடலாம். என்ன காமனாக எடுக்கலாம்? இதில் 3 காமனாக எடுக்கலாம். சரி, ஓகே. ஸோ அப்படி எடுத்தீங்க அப்படின்னா 3 இன்ட்டு x² மைனஸ் 9 இருக்கும். ஸோ இதை 3 இன்ட்டு x² மைனஸ் 3² பண்ணலாம். a² மைனஸ் b² வந்துச்சு. அப்போ 3 இன்ட்டு x மைனஸ் 3 x ப்ளஸ் 3 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சரி, இது ஒன்று அப்படி வச்சுக்கலாமா? அடுத்து இதில் 2 காமன் எடுத்துருங்க. x² மைனஸ் 2x மைனஸ் 6. ஸோ இப்போது இதை மறுபடியும் எழுதலாம். x² மைனஸ், சரி இது 3 வந்துடும், இது 3 வந்துடும். பெருக்கினா 3 கூட்டினா இதுனா மைனஸ் 3 ப்ளஸ் 3x ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 3 அப்படி வச்சுக்கலாம். சரி, ஏன்னா பெருக்கினா மைனஸ் 3 கூட்டினா ப்ளஸ் 2000 மைனஸ் 2000. ஓகேவா? அப்போ 2 இன்ட்டு எக்ஸை வெளியெடுத்தா எக்ஸ் மைனஸ் 3 ப்ளஸ் 1 வச்சுருந்தா எக்ஸ் மைனஸ் 3. அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 3 அப்படிங்கிறது எனக்கு இங்கே ஃபைனலாக கிடைக்குது. சரி, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஹெச்சிஎஃபா? ஹெச்சிஎஃப்னா காமன் நம்பர். ரெண்டில் எது காமனாக இருக்குது? இதில் எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது, இதுலேயும் எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது. அங்கே எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 1 எதுவுமே இல்லை. அப்போ எக்ஸ் மைனஸ் 3 மட்டும் தான் காமனாக இருக்குது. அது ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் பார்க்கணும். ஓகேவா? இதிலே ஹெச்எஃப் கேட்டால் என்ன அப்படிங்கிறத, சரி எல்சிஎம் கேட்டால் என்ன வரும் அப்படிங்கிறத கமெண்டில் ஆன்சர் போடுங்க.